வணக்கம். உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ரெடியா? இன்னைக்கு நாம அண்டம் அப்புறம் நம்ம சூரிய குடும்பம் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்க வானியல், புவியியல் தேர்வுகள்ல முழு மார்க் வாங்க இந்த விளக்க தொடுப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா டாபிக் உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம செஷன்ல 5 முக்கிய டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம். பேரண்டம், சூரியன், கோள்கள், விண்வெளி பொருட்கள், அப்புறம் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான சில கலைச்சொற்கள் எல்லாமே ஈஸியா உங்க மனசுல பதியுற மாதிரி தான் இருக்க போகுது. முதல்ல பேரண்டம் மற்றும் அண்டங்கள் பத்தி ஒரு பரந்த பார்வையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பிரம்மாண்டமான விண்வெளியில நாம எங்க இருக்கோம்னு சரியா புரிஞ்சுக்குவோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்மளோட காஸ்மிக் அட்ரஸ் என்ன தெரியுமா? எக்ஸாம்ல இதை கரெக்டா வரிசையா எழுத UCMSEM அப்படிங்கிற ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது யூனிவர்ஸ், கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ், மில்கி வே, சோலார் சிஸ்டம், எர்த், அப்புறம் கடைசியா மூன். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்போ நம்ம வீடான பால்வெளி அண்டம், அதாவது ஆகாய கங்கை பத்தி பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்களால நிரம்பியிருக்கு. இதுக்கு பக்கத்துல இருக்கிற அண்டை அண்டமான ஆண்ட்ரோமேடா எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சுமார் 2 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கு. கேட்கவே மலைப்பாடுக்கல்ல. ஓகே, இப்போ உங்களுக்கான முதல் குவிக் டெஸ்ட். இரவு வானத்துல எப்பவுமே நகராமல் ஒரே இடத்துல நிலையா இருக்கிற மாதிரி தோன்றும் விண்மீன் எது? கொஞ்சம் யோசிங்க. கரெக்ட், துருவ விண்மீன், அதாவது பொலாரிஸ். இதை எக்ஸாம்ல மறக்கவே கூடாது. அடுத்து பகுதி 2, சூரியன் மற்றும் விண்மீன்கள் பத்தி பார்க்கலாம். நம்ம சூரிய குடும்பத்தோட இதயமே மையத்துல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான சூரியன் தானே. இந்த எண்களை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. பூமியை விட சூரியன் 10 லட்சம் மடங்கு பெருசு. நம்ம பூமியோட ஈர்ப்பு விசையை விட 28 மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசை கொண்டது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு செகண்டும் 700 மில்லியன் டன் ஹைட்ரஜனை எடிச்சு அபரிமிதமான ஆற்றலை சூரியன் வெளியிடுது. நினைச்சு கூட பார்க்க முடியறல்ல. சூரியனோட அடுக்குகளை வெளியில இருந்து உள்ள வரிசையா ஞாபகம் வச்சுக்க CCP அப்படிங்கிற சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. C ஃபார் கொரோனா, இது வெளிப்புற அடுக்கு. அடுத்த C ஃபார் குரோமோஸ்பியர், இது நடுவுல இருக்கிற சிவப்பு நிற அடுக்கு. அப்புறம் P ஃபார் போட்டோஸ்பியர், இது 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிற உட்புற அடுக்கு. அவ்வளோதான், ஈஸியா ஞாபகம் வந்துரும். மறுபடியும் ஒரு குட்டி செக் பாயிண்ட். ஒரு காஸ்மிக் ஆண்டு அல்லது அயன் ஆண்டு அப்படிங்கிறது எவ்வளவு கால அளவுன்னு தெரியுமா? சரியா 250 மில்லியன் வருஷங்கள். நம்ம சூரியன் பால்வெளி அண்டத்தோட மையத்தை ஒரே ஒரு முறை முழுசா சுத்தி வர எடுத்துக்கிற டைம் தான் இது. அடுத்ததா பகுதி 3, கோள்களை ஆராய்தல். பொறுத்துக்க கேள்விகளை அசால்ட்டா அட்டன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கோள்களை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். இந்த அட்டவணைய எக்ஸாமுக்கு ஒரு சூப்பரான சீட் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வியாழன் தான் நம்ம ஃபேமிலிலேயே மிகப்பெரிய கோள். ரொம்ப பிரகாசமான கோள் எதுனா அது வெள்ளி. இத காலை அல்லது மாலை நட்சத்திரம்னு கூட சொல்வாங்க. நம்ம பூமி அடர்த்தியான நீல நிற கோள். யுரேனஸ் பச்சை கோள். அப்புறம் செவ்வாய் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது சிவப்பு நிற கோள். இப்போ சொல்ல போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். பொதுவா எல்லா கோள்களும் மேற்கிலிருந்து கிழக்கா தான் சொல்லலும். ஆனா 2 கோள்கள் மட்டும் விதியை மீறி உல்டாவா சுத்தும். வெள்ளியும் யுரேனஸும் மட்டும் வழக்கத்துக்கு மாறா கிழக்கிலிருந்து மேற்காக சொல்லலும். இந்த வித்தியாசத்தை எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா எழுதணும், ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ரொம்ப முக்கியம். புதன், வெள்ளி இந்த 2 கோள்களுக்கும் துணைக்கோள்களே கிடையாது, அதாவது 0. நம்ம பூமிக்கே ஸ்பெஷலா ஒரே ஒரு நிலவு இருக்கு. ஆனா வியாழன் கோளை எடுத்துக்கிட்டா அதுக்கு அதிகபட்சமா 63 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல கானிமேட் அப்படிங்கிற பிரம்மாண்டமான துணைக்கோளும் அடங்கும். இப்போ ஒரு செகண்ட் நிறுத்தி யோசிங்க. பூமியின் இரட்டை அப்படின்னு எந்த கோளை சொல்றோம்? ஏன் அப்படி சொல்றோம்? கெஸ் பண்ணிட்டீங்களா? வெள்ளிக்கோள் தான் பூமியின் இரட்டை. ஏன்னா அதோட அடர்த்தியும் நிறையும் பார்க்க கெட்டப்பட்ட நம்ம பூமியை மாதிரியே இருக்கும். சரி, பகுதி 4க்கு வந்துட்டோம். விண்வெளி பொருட்கள். சூரிய குடும்பத்துல மிதந்துட்டு இருக்கிற சின்னஞ்சிறிய ஆனா ரொம்பவே முக்கியமான விண்வெளி பொருட்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு ஆச்சரியமான உண்மை ஒளிஞ்சிருக்கு பாருங்க. புளூட்டோ, செரிஸ், எரிஸ் மாதிரியான குள்ளக்கோள்கள் உண்மையிலேயே நம்ம பூமியோட சந்திரனை விட ரொம்ப ரொம்ப சின்னது. இந்த காரணத்துக்காக தான் 2006ல புளூட்டோவை ஒரு கோள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு குள்ளக்கோளா மாத்திட்டாங்க. இதெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் எக்ஸாமுக்கு இது எப்படி பிரிச்சு பார்க்கறதுன்னா, அதுங்க எங்க இருக்கு அப்படிங்கறத வச்சுதான். குறுங்கோள்கள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல இருக்கிற பாறை பொருட்கள். வால் நட்சத்திரங்கள் அதிகமா பனியால உருவானவ. இதோட வால் எப்பவுமே சூரியனுக்கு எதிர் திசையில தான் இருக்கும். விண்கற்கள் அப்படிங்கிறது நம்ம பூமியோட வளிமண்டலத்துல நுழையும் போது உராய்வால எரிஞ்சு எரி நட்சத்திரமா ஒளிரக்கூடியவ. இதான் வித்தியாசம்.
கேள்வித்தாள் செட் பண்றவங்களுக்கு இந்த ஹாலிவால் நட்சத்திரம் ரொம்பவே ஃபேவரட்டான டாபிக். அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 76 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் தோன்றும். கடைசியா 1986ல பார்த்தாங்க. இதுக்கப்புறம் இது எப்போ பிரம்மாண்டமா வானத்துல தோன்றும்னா சரியா 2062ஆம் வருஷத்துல தான். இப்போ உங்க வானியல் வரலாற்று அறிவை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1992ல ஷூமேக்கர் லெவி 9 அப்படிங்கிற வால் நட்சத்திரம் வியாழன் கோள் மேல பயங்கரமா மோதி ரொம்ப பெரிய பள்ளங்களை உருவாக்குச்சு. இது சயின்ஸ் உலகத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்வு. எக்ஸாமுக்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனல் பகுதிக்கு வந்துட்டோம். கலைச்சொற்கள் திருப்புதல். இன்னைக்கு நாம பார்த்ததெல்லாம் மனசுல ஆழமா பதிய வைக்க எக்ஸாம்க்கு தேவையான சில முக்கியமான டெக்னிக்கல் வார்த்தைகளை ஒரு குவிக் ரிவிஷன் வெட்டுருவோம். முதல்ல ஒளியாண்டு. ஒளியாண்டுனா என்ன? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போற ஒளி ஒரு முழு வருஷத்துல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுமோ அதுதான் ஒளியாண்டு. நம்பரா சொல்லணும்னா சரியா 9.46 × 10⁻12 கிலோமீட்டருக்கு சமம். அடுத்து வானியல் அலகு, அதாவது AU. இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற தூரத்தை அளக்க நாம பயன்படுத்துற ஒரு ஸ்டாண்டர்ட் அளவீடு. இது 1.46 × 10⁸ கிலோமீட்டர் தூரத்தை குறிக்கும். இன்னைக்கு இந்த விளக்க தொகுப்பு மூலமா நம்ம பிரம்மாண்டமான அண்டம் எப்படி தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி நீங்க கத்துக்கிற விஷயங்களும் உங்களோட அறிவும் எப்பவுமே விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். வரப்போற தேர்வுகள்ல நீங்க சூப்பரா ஸ்கோர் பண்ண என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஆல் தி பெஸ்ட்.